உங்கள் நண்பன் முத்து. நீண்ட நாட்களுக்கு பிறகு வீடியோ பதிவு செய்கிறேன். அதாவது கிராமத்தில் பிறந்து விவசாயம் பண்ணாமல் இருந்தால் தப்பு. அந்த வகையில் நான் விவசாயம் பண்ண எண்ணினேன். அதற்காக விதை வித்துகள் நான் தேடல் ஆரம்பித்தேன். ஆரம்பிக்கும் பொழுது கடைகளில் போய் விதை வித்து கேட்டேன். கடைகளில் இப்போது விற்பனை செய்கிற விதைகள் பூரா செயற்கை விதைகள், எதுவுமே இயற்கையான விதைகளே இல்லை. வெண்டை விதை கேட்டாலும் அது செயற்கையான கலப்பின விதைகள் தான் கிடைக்கிறது. அது பாவை விதை, பாகற்காய் விதை, வேறு சுரக்காய், ஏகப்பட்ட விதைகள். தட்டம்பேரு காரமணி விதை அதுவும் கேட்டேன். அதுவும் கலப்பட விதை தான். எல்லாமே இயற்கையான விதையே என்பதை காலப்போக்கில் மறைந்தே போய்விட்டது. விவசாயியிடம் கூட இல்லை. விவசாயியிடம் கேட்டேன். விவசாயியிடமும் இயற்கையான விதையே கிடையாது என்று கூறுகிறார். அப்போ அனைவரும் நம் உண்ணுவது மருந்து தான் உண்டு வருகிறோம். யாருமே இயற்கையான உணவுகள் யாரும் இன்னும் காலப்போக்கில் இல்லை. இன்னும் போக போக விவசாயம் சுருங்கி மாத்திரை அளவுக்கு வந்துடும் என்று நான் நினைக்கிறேன். நான் காய்கறி சாப்பிட்றதுனால சரி இயற்கையான உணவு தான் நான் சாப்பிடுகிறோன்னு நாம் எண்ணுகிறோம். ஆனால் எதுவுமே இயற்கையான சாப்பாடே கிடையாது. எல்லாமே செயற்கை தான். மருந்து கடைகளில் கார்ப்பரேட்டுக்கு முதலாளிகள் தான் குமிந்து கிடக்கிறார்கள். மருந்துகள் விற்கிறதுக்கு ஆஸ்பத்திரி சென்றாலும் கார்ப்பரேட் முதலாளிகள் தான். விவசாய பொருள் வாங்கினாலும் அங்கேயும் கார்ப்பரேட் முதலாளிகள் தான். எல்லாமே கார்ப்பரேட் மயமாக மாறி உள்ளது உலகம். பேச்சு கொஞ்சம் தெளிவாக இல்லை என்று எண்ணுகிறேன். நன்றி நண்பர்களே. நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விவசாயத்தை காப்போம். சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் அனைவரும் ஆங்காங்கே மரங்களை நடுங்கள். காலப்போக்கில் மழைகள் குறைந்து வருகிறது. சென்ற ஆண்டை காட்டில் இந்த பருவ கால மழை சுத்தமாக கிடையாது. ஏரி குளங்களில் தண்ணியே கிடையாது. வரத்து தண்ணியே கிடையாது. அனைத்து அங்கங்கே ஆக்கிரமிப்பு. கிராமங்களிலும் ஆக்கிரமிப்பு. கிராமத்தில் தான் விவசாயம். கிராமத்திலும் ஆக்கிரமிப்பு செய்து பஞ்சாயத்து தலைவர்கள் பேரளவில் செயல்படுகின்றனர். நானும் பல முறை முறையிட்டேன். என்னைக்கு சாப்பாட்டுக்காக அலைகிறார்கள் அன்னைத்தான் புரியும். எல்லாம் பணம் தான் அலைகிறார்கள். ஒரு பதவிக்கு வந்தால் பணம் தான். நான் ஒரு மரக்கன்று கொடுக்குறேன், அதை சரி பஞ்சாயத்து தலைவர்கிட்ட கொடுத்தா முறையை பராமரிப்பாங்கன்னு பார்த்தேன். ஆனால் அது வாடி போய் வதங்கி போய் உள்ளது. ஒரு மரக்கன்று துப்புரவு பணியாளரை வச்சு நட்டாங்க. ஆனால் அந்த மரக்கன்றை கூட உருப்படியாக பாதுகாக்க முடியல. நானே எனக்கு கிடைக்கிற நேரங்களில் நான் நீர் விட்டேன். ஒரு பக்கெட்டு நீர் என்னால் ஏண்டளவுக்கு பராமரிக்க முடியுது. ஆனால் என்னால் முடியவில்லை. காலங்கள் நானும் குடும்பத்தை பார்க்க வேண்டியது ஓடி ஏண்டளவுக்கு நானும் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணேன். என்னால் முடியவில்லை. மிக்க நன்றி நண்பர்களே.